மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருந்த நரிக்குறவர் இன மக்கள் பழங்குடியினர் பிரிவில் சேர்க்கப்பட்டும் தங்களுக்கான சலுகைகளை அனுபவிக்க வழியில்லாமல் தவிப்பதாக கூறுகின்றனர். அதற்கான காரணம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகில் உள்ளது கூத்தாடி வயல் நரிக்குறவர் குடியிருப்பு. கிட்டத்தட்ட 700 குடும்பங்கள் வசித்து வரும் இந்த குடியிருப்பில் இவர்களுக்காக செயல்பட்டு வரும் பள்ளிக்கூடத்தின் வருகை பதிவு எப்போதும் குறைவாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டாங்க. இது வரைக்கும் இருந்த காலங்களில் எங்கிட்ட வந்து 30 குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா தொடர்ந்தார் போல் ஒரு 15-18 வரும் பள்ளிக்கூடத்துக்கு, மீதி 12 வராது. ஏதோ ஒரு காரணத்தால் மாற்றி தான் வந்துருப்பாங்க. தொடர்ந்து அவங்கள வர வைக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்க சொல்கிற காரணம், சார் எங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கோம், நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதால வியாபாரத்துக்கு போகும்பொழுது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டே போயிடறாங்க. ஒரு 4-5 நாளைக்கு வந்து அவங்க என்னென்னா வரதே இல்லை. கல்வி கற்க ஆர்வம் இருந்தும் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல முடியாமல் போவதற்கு பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர் இந்த குடியிருப்பைச் சேர்ந்த நரிக்குறவர் இன மக்கள். சரியான வேலைவாய்ப்பு கிடைக்காததே முதல் காரணமாக கூறப்படுகிறது. காலனியில் பிஎஸ்சி பிஎட் முடிச்ச ஒரே ஆள் நானாக தான் சார் இருப்பேன். இன்னும் வரைக்கும் இப்போ இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக போய் சொல்லி எஸ்டிக்குன்னு மாற்றிட்டாங்க, நீங்கள் படிக்க வைக்கலாம், செய்யலாம், பண்ணலாம் அப்படின்னு கேட்க போயில அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு படித்ததுக்கு நீ வேலை கிடச்சிச்சா, அதுக்கப்புறம் நீ மற்றவங்கள பற்றி சொல்லு அப்படின்னு. நீ படித்த படிப்புக்கு உனக்கு வேலை கிடைக்கல, மற்ற நாங்கள்லாம் படித்தா இந்த காலத்துலேயே நாங்கள் ஊசி பாசி ஆகிற மாதிரி எங்கள் பிள்ளைங்களை எப்படி வேணால் பொழைக்க வச்சுட்டு போயிடுறோம், திருவிழாக்களை கூட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆசை இருந்தாலும் நாங்கள் படிக்கையில் எங்கள் மாமா படிச்சிருக்காங்க, டீச்சர் வேலை வரைக்கும் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இப்போ நீ படித்தவொன்னே வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி எங்களை இந்த சமுதாயத்துலேருந்து, இந்த படிக்கிற சமுதாயத்துலேருந்து எங்களுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. 3 காலனி இருக்குது. இந்த காலனி பிள்ளைங்க ஒரு பிள்ளை கூட படிக்கலை. கூத்த படித்து எந்த புள்ள கூட வேலை வாங்கலை, எந்த புள்ள கூட போகலை. அந்த புள்ள போனால் தானே இந்த பிள்ளைங்க போவாங்க. எந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்தா தானே அந்த பிள்ளை தைரியமாக இருக்குங்க, இல்லாட்டி போக மாட்டேங்கிறாங்க. பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டதால் வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனை முன்பு போல் இருக்காது என்பது இவர்களுக்கு புரிந்தாலும் பிள்ளைகள் தொடர்ந்து பள்ளிக்கு செல்வதில் சிக்கல் நீடிக்கவே செய்கிறது. அந்த பலூன் ஊசி விற்க போகிறவங்க போய் ஒரு நாள் 2 நாள் தங்கிக்கிட்டோம்னா நாங்கள் அந்த பிள்ளைங்க விட்டு போட யார் பார்த்துக்க ஆள் இருக்காங்க, சோறு யார் போடுவாங்க. அதோ பக்கத்தில் ஸ்கூல் இருந்து கூட பரவாயில்ல சார், ஸ்கூல் இருக்குது சார், இருந்தால் கூட நாங்கள் இருக்கும்போது தான் படிக்க வைப்போம். நாங்கள் எதுவும் தொழில் போய்த்து நேரம் கூப்பிட்டு போயிடுவோம் சார். அதுக்காண்டி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஸ்கூல் கட்டி கொடுத்தா சார், ஜஸ்ட் ஹாஸ்டல் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நாங்களும் பயம் இல்லாமல் எங்கிட்டும் போகிறது வரதும் எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஹாஸ்டல் முக்கியமாக எங்களுக்கு வேணும். ஹாஸ்டல் இருந்தாலும் 4 பிள்ளை நாங்கள் எங்கிட்ட வெளியூர் போய் 4 நாள் 5 நாள் இருந்தால் எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு அது இருக்கும், எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பயம் இருக்காது எங்களுக்கு. அந்த ஹாஸ்டல் எங்களுக்கு வேணும். தங்களுக்கான சலுகைகளை முழுமையாக பெறுவதற்கேனும் கல்வி கற்க வேண்டிய நிலையில் இருக்கும் இவர்கள் அதற்கான சூழலை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்றனர். விளிம்பு நிலையில் இருந்தாலும் தங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாமல் தங்களின் உரிமைகளை இழந்து வரும் இவர்களின் நிலை மாற ஆரம்ப கல்வியை முழுமையாக கற்க அரசு வழிமுறை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் புதிய தலைமுறைக்காக அறந்தாங்கியிலிருந்து குமரேசன்.